ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதிரி உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம ஒரு கொதி அளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு மஞ்சள்தூள் சேர்த்து இது மாதிரி தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வேக வச்சுட்டு நம்ம மசாலா என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு இப்போ இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இதில் மசாலா சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, காரத்தூள். ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சதுனால அது சேர்க்க தேவையில்லை. பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் இதை தாளிச்சிக்கலாம். இப்போ தயிர் சாதம் தாளிச்சிக்கலாம். தயிர் சாதத்துக்கு நான் சாதம் நல்லா குழைய வடித்து வச்சுருக்கேன். சாதம் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். இப்போ ஒரு கப்பு தயிர், பால் இது மாதிரி காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த பாலையும் சேர்த்துக்கலாம். பாலும் தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தயிர் சாதம் எப்போவுமே கொஞ்சம் தளன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை தாளிச்சிக்கிடலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, 2 காஞ்ச மிளகு, 2 பச்சை மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ தயிர் சாதம் தாளித்து வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு வச்சு வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.